ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம். இன்றைக்கி நம்ம டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம், ரைட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 75 வேர்ப்ஸ் கிட்ட பார்க்க போகிறோம். அதோடைய V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் என்ன அப்படின்றது பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படின்ற டெக்னிக்கையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா, பார்ப்போமா? ஓகே. ஃபஸ்ட்டு ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன? ஈடியில் முடியக்கூடிய வேர்ப் எல்லாமே நம்ம வந்து ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஈடியில் எண்ட் ஆகணும். தட் இஸ் பாஸ்ட், தட் இஸ் V2 ஃபார்மும் சரி, V3 ஃபார்மும் சரி, ஈடியில் எண்ட் ஆகணும். ஓகேவா, அதுதான் ரெகுலர் வேர்ப். அக்செப்ட். அக்செப்ட்னா என்னது? ஏற்றுக்கொள்வது. ஸோ அக்செப்டட், அக்செப்டட் ஈடியில் முடியுதா? நெக்ஸ்ட் அலோ, அனுமதிக்கிறது. அலோட், அலௌட். அப்பியர். அப்பியர்னா என்ன? தோன்றது, தோன்றது. ஓகேவா, தட் இஸ் அப்பியர்னா என்ன? அப்பியர் ஆகிறது, தோன்றது. அப்பியர்ட், அப்பியர்ட். பாயில். பாயில்னா என்ன? கொதிக்கிறது. பாயில்ட், பாயில்டு. கிளைம்ப், ஏறுறது. கிளைம்ப்டு, கிளைம்ப்டு. என்டர். என்டர்னா உள்ள நுழையிறது. என்டர்ட், என்டர்ட். ஃபினிஷ், முடிக்கிறது. ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். ஜம்ப், குதிக்கிறது. ஜம்ப், ஜம்ப்டு. லிசன், கேட்கிறது. லிசன்ட், லிசன்டு. சஜஸ்ட், பரிந்துரை பண்ணுறது. சஜஸ்டட், சஜஸ்டட். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த V2 V3 என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்போலஜைஸ்னு இருக்கு. ஓகேவா, இடி நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேர்டில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இப்போ சில வேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த வேர்ட் பின் பக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அது டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா, வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடி எண்டிங்கோட இருக்கும். அப்போலஜைஸ்னா என்ன? ஒருத்தவங்க கிட்ட போய் நான் சாரி சொல்கிறது, சாரி கேட்குறது இல்லையா, அதான் அப்போலஜைஸ். ஸோ V2லேயும் அப்போலஜைஸ்ட், V3லேயும் அதே தான் வரும், அப்போலஜைஸ்ட். நெக்ஸ்ட் க்ளோஸ், மூடுறது. ஈல முடியுதா? அப்போ டி மட்டும் போட்டால் போதுமா? ஸோ க்ளோஸ்ட், V3லேயும் க்ளோஸ்ட். நெக்ஸ்ட் லைக், லைக்டு, லைக்டு. லவ், லவுட், லவுட். நெக்ஸ்ட் ரிமூவ், ரிமூவ்ட், ரிமூவ்டு. ரிமூவ்னா என்ன? அகற்றுறது. ரிசீவ், ரிசீவ்னா ரிசீவ், ரிசீவ்னா வாங்கிறது, பெறுறது. ரிசீவ்டு, ரிசீவ்டு. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை மாதிரி இருக்க வேர்ப்ஸ் பாருங்க. இப்போ வந்து இங்கே லாஸ்ட்ல கான்சனன்ட்ல முடியுது. முன்னாடி என்னவா முடியுது? வவ்வல்ல முடியுது. ஓகேவா, ஸோ முன்னாடி வவ்வல்லையும் யூன்ற வவ்வல், முன்னாடி வவ்வல்லையும் பின்னாடி கான்சனன்ட்லேயும் முடியுது. ஸோ இப்படிப்பட்ட வேர்பை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த கான்சனன்ட்டு, அதை இன்னொரு தடவை டபுள் பண்ணணும். டபுள் பண்ணிட்டு இடி அப்படின்ற எண்டிங்கோட போடணும். ஓகேவா, இதுதான் வந்து இது அனதர் ரூல்ஸ். ஓகேவா, ரெகுலர் வேர்புக்கு. இப்போ ஃபோக்கஸ், ஃபோக்கஸ்னா என்ன? ஒரு இதை கவனப்படுத்து, சரி கவனி, ஃபோக்கஸ் பண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபோக்கஸ்டு, V3லேயும் ஃபோக்கஸ்டு. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க, பின்றது கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி ஏன்ற வவல் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த பியை இன்னொரு தடவை போடுவோம். ஆமாம், இன்னொரு தடவை போட்டோமா, அப்புறம் லாஸ்ட்டாக இடி. அதே தான் இங்கேயும். கிராப்டு. அடுத்தது பாருங்க, ட்ராப்டு. ஓ வந்து வவல், பி வந்து கான்சனன்ட், அதனால என்ன பண்ணோம்? இன்னொரு பி பக்கத்தில் போடணும் இல்லையா. போட்டுட்டோமா, அப்புறம் இடி, தென் அதே தான் இங்கேயும் ட்ராப்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாப். ஓ வந்து வவல், பீன்றது கான்சனன்ட், அதனால என்ன பண்ணோம்? இன்னொரு பி போடணும். அப்போ ஸ்டாப்டு வந்துட்டா, இங்கேயும் வந்துட்டா. ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரெகுலர் வேர்ப். நெக்ஸ்ட் பார்ப்போம், கேரி. ஒய்யில் முடியுதா? ஒய்யில் முடிகிற வேர்ப்லாம் ஒய்யில் முடிஞ்சால் என்ன மாறும்? ஒய் ஐயா மாறும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஐஇடி அப்படின்னு போடுறோம். கேரீடு. கேரீட்னா என்னது? சுமக்கிறது இல்லையா. நெக்ஸ்ட் V3லேயே என்னது? கேரீடு. அடுத்தது க்ரை. ஒய்யில் முடியுது. ஸோ ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? ஐ போடுறோம். க்ரைடு. இங்கேயும் க்ரைடு. ட்ரை. ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஐ போடணும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஐ போடுறோம். ஸோ ட்ரைடு, ட்ரைடு. புரியுதா? ஸோ இதுதான் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன? ஈடியில் முடியணும், அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ V2வும் V3யும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஆமாம், V2 ஃபார்ம்னா இப்போ சொல்கிற பாஸ்ட்டும் சரி, பர்ஃபெக்ட் டென்ஸும் சரி ஒரே மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான் ரெகுலர் வேர்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன, டோட்டலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ஈடிலாம் போடணும் இதை மாதிரி அப்படின்றது கிடையாது, வித்தியாசமாக இருக்கும். அதுதான் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ V2வும் V3யும் ஒரே மாதிரி இருக்கிற இர்ரெகுலர் வேர்ப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? பாஸ்ட்டுக்கும் நம்ம அதே போட்டுடலாம், பர்ஃபெக்ட் வந்தாலும் அதே போட்டுடலாம், நமக்கு தொல்லை கிடையாது. ஒரு இது படித்தாலே போதும், என்னது அடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சில வேர்ப்ஸை நம்ம எக்ஸாம்பிளாக பார்ப்போம். பெண்டுனா வளையிறது, V2ல என்ன பெண்ட், V3ல அதே தான் பெண்ட். டிக் தோன்றது இல்லையா, டக், V2ல டக், V3லையும் டக். நெக்ஸ்ட் ஃபீடு ஊட்டி விடுறது, V2ல ஃபெட், V3ல ஃபெட். ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறது, V2ல ஃபவுண்ட், V3ல ஃபவுண்ட். நெக்ஸ்ட் ஹேங்னா தொங்குறது, தென் ஹங். அடுத்தது கீப் வைக்கிறது, கெப்ட், இங்கேயும் கெப்ட். லீவ் விடுறது, இங்கே லெஃப்ட். லெண்ட் லெண்ட்னா கடன் கொடுக்கறது இல்லையா, லெண்ட். லூஸ் இழக்கிறது, லாஸ்ட், இங்கேயும் லாஸ்ட். மேக் செய்கிறது, மேடு, இங்கேயும் மேடு. மீட் சந்திக்கிறது, மெட்டு, இங்கேயும் என்ன மெட்டு. புரியுதா? ஓகே, V2வும் V3யும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்தோம். இங்கேயும் பார்க்கலாம், V2வும் V3யும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னும் சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பார்ப்போம். பேனா என்ன, பணம் செலுத்துறது, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெய்டு. செட்டு சொல்றது இல்லையா, செட்டு. சென்ட் அனுப்புறது, சென்ட். ஷூட் ஷாட் சுடுறது. சிட் உட்கார்றது, சாட். ஸ்லீப் தூங்குறது, ஸ்லெப்ட். டெல் சொல்றது, டோல்டு. அண்டர்ஸ்டாண்ட் புரிகிறது, அண்டர்ஸ்டுட், அங்கேயும் என்ன அண்டர்ஸ்டுட். வின் வெற்றி பெறுறது, ஓன், அங்கேயும் என்ன ஓன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இங்கே வந்து என்னது, V2வும் V3யும் ஒரே மாதிரி மாடலில் பார்த்தோம். அப்போ V2 படித்தாலே போதும், V3 வந்து அதே இதை எழுதிடலாம். ஓகே தானே? புரியுதா? அதே இதை சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு வேர்ப்பு. V1ல என்னவோ அதே தான் V2வும் அதே தான் V3யும், அதனால கவலையே கிடையாது. அது எதை மாதிரி வேர்ப்புன்னு பார்ப்போமா? கட்டு வெட்டுறது இல்லையா. அடுத்தது ஹிட்டு தாக்குறது, ஹிட்டு. அடுத்தது லெட்டு அனுமதிக்கிறது, லெட்டு. அப்புறம் புட்டுன்னா நான் வைக்கிறது, புட்டு. ஓகே, அடுத்தது வெட்டு நனைகிறது, வெட்டு. ஓகேவா? அடுத்தது இன்னொன்று பாருங்க, ரீடு. இங்கேயே அதே தான் வரும், ஆனால் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதே ஸ்பெல்லிங் தான், ரீட் ஸ்பெல்லிங் தான், ஆனால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரெட். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரெட். ரீடுனா என்ன, பேசும்போது எப்படி சொல்லணும், ரெட்டுன்னு எழுதும் போது அதே தான், பட் சொல்லும் போது ரெட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மூணும் ஒரே மாதிரி மாடலில் இருக்கக்கூடிய இதை பார்த்தோம். கிளியராச்சா? இது வரைக்கும் கிளியராச்சா? ஓகே. அடுத்தது பாருங்க, V2வும் V3யும் ஒரே மாதிரி மாடலில் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்ப்போம். பிரிங், ப்ராட். இப்போ ரைமிங்காக பார்ப்போம். பை, பாட். பிரிங்னா கொண்டு வருது, பைனா என்ன வாங்குறது, பாட். கேட்ச் பிடிக்கிறது, காட். ஃபைட் சண்டை போடுறது, ஃபாட். சீக் தேடுறது, சாட். டீச் சொல்லிக் கொடுக்கிறது, தாட். திங்க் யோசிக்கிறது, தாட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ அதில் ரைமிங்காக பார்த்தோமா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், OW வேர்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். OW வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். OWல முடியக்கூடிய வேர்ப்ஸ். இப்போ ப்ளோ OWல முடியுது. ஸோ இப்படிப்பட்ட வேர்பை வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஓவை என்னவா மாத்திரம், ஈயா மாத்திரம் V2ல. ஓகேவா? V2ல என்ன மாத்திரம், இந்த ஓவை
ஓடபிள்யூவில் முடியக்கூடிய வேர்ப்ஸை ஓவை வந்து என்னவா மாற்றுறோம், ஈயா மாற்றணும். நெக்ஸ்ட் V3ல என்ன பண்ணுறோம், இந்த V1 அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ணை வந்து சேர்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ பாருங்க, ப்ளோன்றா ஊதுறது. இங்கே ஓவை என்னவா மாற்றுறோம், ஈயா மாற்றுறோம். ஸோ என்னவா மாறிடுது, ப்ளூ அப்படின்னு மாறிடுது. அப்புறம் V3ல என்ன மாற்றுறோம், இந்த ப்ளோவை அப்படியே எழுதிட்டோம், ப்ளோன் ஊதியதுன்னு மாற்றிட்டோமா? ஓகே, இப்போ ப்ளூ ப்ளோன். க்ரோனா என்னது, வளர்றது. அப்போ இங்கே ஓவை என்னவா மாற்றுறோம், ஈயா மாற்றுறோம். ஸோ க்ரூ. இங்கே என்ன பண்ணுறோம், க்ரோ பக்கத்தில் என் அசிட்டஸ் போடுறோமா, க்ரோன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது பாருங்க, நோ இல்லையா? அப்போ இங்கே V2ல என்ன வரும், ஓ இருக்கிற இடத்துல ஈ போடுறோம். ஸோ நியூ. V3ல என்ன மாறுவோம், நோவை அப்படியே தூக்கி போட்டு பின்னாடி என்ன போட்டா நோன். அடுத்தது த்ரோவில் என்ன பண்ணுறோம், ஓவை என்னவா மாற்றுறோம், ஈயா மாற்றுறோம். அப்புறம் என்னவா மாற்றுறோம், இந்த வேர்டை அப்படியே தூக்கி எழுதிட்டு என்ன மாற்றுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுதான் வந்து என்னது, ஓடபிள்யூவில் முடியக்கூடிய சில வேர்ட்ஸுக்கு. எல்லா வேர்டுக்கும் நான் சொல்லலை, சில வேர்ட்ஸ்க்கு இதை மாதிரி நம்ம ஈஸியாக வந்து போடலாம். ஞாபகம் வச்சுக்கூடிய டெக்னிக் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ப்ளூ ப்ளோன், க்ரூ க்ரான், நோ நியூ நான், த்ரூ த்ரான். ஓகே, ஸோ இதை ரிமெம்பர் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக். இந்த ஓடபிள்யூடி முடிகிற வேர்டுக்கு ஓவுக்கு பதிலாக V2ல ஈ போடணும். நெக்ஸ்ட்டு இங்கே அப்படியே V1 எழுதிட்டு என்னு போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது பிரேக். இது மாதிரி இஏல இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, பிரேக்னா உடைக்கிறது. என்ன பண்ணுறோம், இந்த V2 ஃபார்மில் இஏயை தூக்கிட்டு ஓ போடுவோம், ப்ரோக். ஓகே, அடுத்தது V3ல என்ன பண்ணுறோம், இந்த V2 அப்படியே எழுதிட்டு பின்னாடி ஒரு எண்ணை சேர்க்கணும், ப்ரோக்கன். புரியுதா? பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். அடுத்தது பாருங்க, ஸ்பீக். என்ன பண்ணும், இந்த ஈஏ எடுத்துட்டு ஓ போட்டுங்க, ஸ்போக். அந்த ஸ்போக் அப்படியே எடுத்து எழுதிட்டு எண்ணு போடணும், ஸ்போக்கன். ஸ்டீல். இந்த ஸ்டீல்னா திருடுறது இல்லையா, ஈஏ எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஓ போடணும். அப்போ ஸ்டோல். V3 என்ன வரும், ஸ்டோல் அப்படியே தூக்கி எழுதிட்டு எண்ணு போடுங்க, ஸ்டோலன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பியர். ஸ்பியரில் என்ன பண்ணணும், இந்த ஈஏ எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஓ போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்வோரா மாறிடுதா? அப்புறம் இந்த ஸ்வோர் அப்படியே எழுதிட்டு எண்ணு போடுறோம், ஸ்வான். ஸ்பியர்னா என்ன, ஐ ஸ்வியர்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், ப்ராமிசஸ் சொல்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்வியர். என்னாச்சு, ஏ எடுத்துட்டு என்ன போடுறோம், ஓ போடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன போடுறோம், அந்த ஸ்வோர் அப்படியே எழுதிட்டு எண்ணு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, வியர்னா அணியிறது இல்லையா, ஏ எடுத்துட்டு என்ன போடணும், ஓ போடுவோம், ஓர். ஆயிட்டா? இங்கே அப்படியே என்ன வரும், ஓர் அப்படியே எழுதிட்டு எண்ணு போடுறோம், ஓன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இங்கே ஸ்வோருக்கும் ஓருக்கும் என்ன பண்ணுறோம், எண்ணு போடும்போது முன்னாடி ஈ போடலை, ஒரன் அப்படின்னு மாறிடும், ஓன் அப்படின்னு அழகாக வரணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஈ வந்து போடலை. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஏ எடுத்துட்டு என்ன போடுறோம், V2ல ஓ போடுறோம். இங்கே V3ல என்ன பண்ணுறோம், அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ணு போடுறோம். அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஸ்மால் டெக்னிக். இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வந்து மனப்பாடம் பண்ண முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிங்க. இது ஜஸ்ட் டெக்னிக், அவ்வளோதான். ஸோ உங்கள் இஷ்டம் தான் படிக்கிறது, இப்படி தான் படிக்கணும்லாம் நான் சொல்லலை. ஓகே, பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன். ஸ்பியர், ஸ்வோர், ஸ்வோன். வியர், ஓர், ஓன். கரெக்டாக சொல்லிட்டீங்களே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏகேவை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், டபுள் ஓ போட போகிறோம். பார்ப்போம். டேக்குன்னு இருக்குது, ஏகேவை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம், டபுள் ஓ போடுறோம், டுக். இங்கே என்ன பண்ணுறோம், V1 அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் ஒரு எண்ணு போடுறோம், டேக்கன். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஷேக். குலுக்கிறது. இந்த ஏகேவை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், டபுள் ஓ போடுவோம், எஸ், V2ல. அப்போ ஷுக் ஆகிடுது. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ஷேக் அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ணு போடுறோம், ஷேக்கன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேக் இருக்குது. வேக்கே எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஓ போடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், இது பக்கத்தில் ஒரு என் போடுறோம், வேக்குக்கு பக்கத்தில் ஒரு என் போடுறோம், V1க்கு முன்னாடி ஒரு என் போடுறோம், வேக்கன். ரைட், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இர்ரெகுலர் வேர்ப்ஸில் ஐயை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவா மாற்ற போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிகின்னா என்னது, தொடங்குறது. அப்போ
ஐ எடுத்துட்டு என்னவா மாறும், ஏவா மாறும். ஓகே, ஸோ பிகின் என்னவா மாறுது, ஏவா மாறுது, பிகேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும், ஏ வந்து என்னவா மாறுது, யூவா மாறுது, பிகன். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது பாருங்க, ட்ரிங்க். இங்கே ஐ என்னவா மாறுது, ஏவா மாறுது, ட்ராங்க். இங்கே ஏ என்னவா மாறும், யூவா மாறும், ட்ரங்க். ரிங், இங்கே ஐ வந்து என்னவா மாறுது, ஏவா மாறுது, ரேக். இங்கே என்னவா மாறுது, யூவா மாறு, ஏ வந்து என்னவா மாறுது, யூவா மாறுது, ரங், ஒலிக்கிறது. சிங்னா பாடுறது இல்லையா, ஐ என்னவா மாறும், ஏவா மாறும், சாங். இங்கே என்னவா மாறும், யூவா மாறும், சங். நெக்ஸ்ட் சிங்க். சிங்க்னா என்னது, முழுகிறது. ஐ என்னவா மாறுது, ஏவா மாறுது, சாங்க். இங்கே என்னவா மாறுது, ஏ யூவா மாறுது, சங்க். புரியுதா? ஸோ ஐ வந்து ஏவா மாறுது, ஏ வந்து யூவா மாறுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இது ஒரு டெக்னிக். பிகின், பிகேன், பிகன். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ரிங், ரேங், ரங். சிங், சாங், சங். சிங்க், சாங்க், சங்க். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம், சில இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து என்னன்னா V1, V2, V3 வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்றது சம் ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுக்குறேன். அரைஸ்னா எழுந்திருக்கிறது, அரோஸ், அரைசன். பீனா இருக்கிறது, இரு. வாஸ் ஆர் வேர், பீன். கம்னா வா, கேம், கம். டூ செய்யறது, டிட், டன். ஈட் சாப்பிட்றது, ஏட், ஈட்டன். ஃபர்கெட் மறக்கிறது, ஃபர்காட், ஃபர்காட்டன். கோ போகிறது, வெண்ட், கான். ரைட் எழுதுறது, ரோட், ரிட்டன். ஓகே, கிளியர் ஆச்சா? ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அரைஸ், அரோஸ், அரைசன். பி, வாஸ் ஆர் வேர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம், பீன். கம், கேம், கம். டூ, டிட், டன். ஈட், ஏட், ஈட்டன். ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன். கோ, வெண்ட், கான். ரைட், ரோட், ரிட்டன். புரியுதா? ஸோ இதெல்லாம் என்டையராகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த இர்ரெகுலர்ஸ் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு 75 வேர்ப்ஸ் கிட்ட படிச்சிருக்கோம். ரெகுலரும் சரி, இர்ரெகுலரும் சரி, ஒரு மொத்தம் டோட்டலாக ஓவராலாக ஒரு 75 வேர்ப்ஸ் வந்து எப்படி V1 ஃபார்மில், V2 ஃபார்மில், V3 ஃபார்மில் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள். இந்த வேர்ப்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபைனலாக நம்ம கிராமர், அடுத்தது டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த டென்சஸ்க்கு இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈஸியாக இருந்துச்சா, கிளியராக இருந்துச்சா? நான் சொல்கிற மெத்தட் இப்படி தான் படிக்கணும்னு இல்லை, இப்படியும் படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். So thanks for listening. Bye bye.